வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் இப்போது 2023 போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமோட கொஷின் பேப்பரில் உளவியல் பார்ட்டை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்கு யூஸ் ஆகுன்னா, இதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம், எப்படி பண்ணால் ஈஸியாக இருக்குன்றத இந்த வீடியோ மூலிமா பார்க்கலாம். இது வந்து பிசி படிக்கிறவங்களுக்கு தான் யூஸ் ஆகுன்னு இல்லை, எஸ்எஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும், டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐ எழுதுகிறவங்களுக்கும் யூஸ் ஆகும், அதே போல் குரூப் 4 எழுதுகிறவங்களுக்கும் இதெல்லாம் வந்து யூஸாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி அப்ரோச் பண்ணால் ஈஸியாக இருக்குன்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு 3 வார்த்தைகளை கொடுத்துட்டு அதுக்கு பொருந்துகிற வெண்படம் எதுன்னு கேட்பாங்க. அதுக்கு எப்படின்னா, இப்போ வந்து மொழிகள் ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் இது கொடுத்துருக்காங்க. இப்போது மொழிகள் வந்து பெருசாக போட்டுக்கலாம். இதில் வந்து ஃப்ரெஞ்சும் சரி ஜெர்மனும் சரி ரெண்டுமே வந்து மொழிகள் தான், ஆனால் வேறு மொழிகள். ஃப்ரெஞ்சுன்றது வேறு மொழி, ஜெர்மன்ன்றது வேறு மொழி, அதனால் தனித்தனியாக போட்டிருக்கோம். ரெண்டுமே வந்து மொழிகள்ன்ற ஒரு டாபிக் உள்ளே தான் வருது, அதனால் அதை சுற்றி பெரிய ஒரு வட்டம் போட்டுக்கிறோம். சரிங்களா, இது இப்படி. அடுத்து வாக்கியம் 1, சதவீதம் என்பது பகுதியில் 100ஐ கொண்ட ஒரு பின்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 2, அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை. இதில் வந்து எந்தெந்த வாக்கியம் சரின்னு கேட்குறாங்க. சதவீதம் என்பது பகுதியில் 100ஐ கொண்ட பின்பம், இது வந்து சரி. அதே போல் அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போது யாருன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து கடன் வாங்கிடுறோம் அப்படின்னா அது அசலுன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அவங்க வந்து வட்டிக்கு வந்து நம்மக்கிட்ட காசு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, வட்டியும் கட்ட மாட்டேன்ற, அசலும் தர மாட்டேன்ற, ஏன் இப்படி பண்ணுற, அந்த மாதிரி கேட்பாங்க இல்லைங்களா. அதை வச்சு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த காசு வந்து வட்டி. இதே வந்து அவங்க கொடுத்தாங்க பார்த்தீங்க, அதுதான் வந்து அசல். அதை தான் சொல்லுவாங்க அசலும் கொடுக்க மாட்டேன்ற, வட்டியும் கட்ட மாட்டேன்றன்ட்டு. அதை வச்சு அசலுன்றது வந்து நம்ம வந்து கடனாக பெற்ற தொகை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் அவங்க கொடுத்த தொகை தானே, அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்த தொகை தானே, அவங்க வழங்கிய தொகை, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் ஆப்ஷன் சி வந்து இது கரெக்ட், ரெண்டுமே வந்து சரி அப்படின்றது தான் வந்து இதுக்கான பதில். அடுத்து கீழ்காணும் தொடரில் சரியான தொடரை தெரிவு செய்க. இது பாருங்கள், இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பானையை உடைத்தது அவன் அல்லன், இதுதான் வந்து ஆன்சரு. 49வது கேள்வி, வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் வந்து 13, 11, 7, 9 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒற்றை எண்கள். சரிங்களா, ஒற்றை எண்கள். ஆனால் ஒற்றை எண்களில் எது தனித்து இருக்குன்னா, இது பாருங்கள், 13ன்றது வந்து பகாயன், 11ன்றதும் பகாயன், 7ன்றதும் பகாயன். இந்த 9ன்றது மட்டும் பகுபடும். எதில் பகுபடும்னா, 9ன்றது வந்து 3ஆம் வாய்ப்பாடில் பகுபடும். அதனால் வந்து அந்த 9 தான் தனியான எண். சரிங்களா, இந்த பகா எண்ணா என்னென்னா, ஒரு எண்ணு சொல்கிறாங்கன்னா, இப்போ 7 சொல்கிறாங்கன்னா அந்த 7 வந்து 7ஆல் மட்டும் வகுப்படணும், அப்படி இல்லைன்னா 1ஆல் வகுப்படணும். அதை தவிர வேறு எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது அப்படின்றது தான் வந்து பகா எண்ணுன்னு சொல்லுவாங்க, அதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து 50வது கேள்வி, விவாதம். அவன் உச்ச மதிப்பீட்டு குறியீடு மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை பெறுவான். இது வந்து ஃபஸ்ட்டு. சரிங்களா, அவன் உதவித்தொகை பெற்றுள்ளான் என்றால் அவன் அதிகமான மதிப்பெண், அதாவது அவங்க குறிப்பிட்டிருக்க மதிப்பெண்ணை வந்து எடுத்தானா தான் வந்து அவனுக்கு உதவித்தொகை தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் உதவித்தொகை அவன் பெற்றுள்ளான், அதாவது உதவித்தொகை வாங்கியிருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து விவாதம். ஆமாம், அவன் வந்து உதவித்தொகை பெற்றுள்ளான்னா அந்த குறிப்பிட்ட மதிப்பெண்ணை எடுத்துருக்கணும் இல்லைங்களா, பெற்றிருப்பான்றது தான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. அப்போது சரியான ஸ்டேட்மெண்ட்டு தான் இது அப்படின்றது தான் ஆன்சரு. அடுத்து 51வது கேள்வி, 600இன் X% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, 600ங்கிறது ஒரு முழு தொகை, அதில் 450ன்றது எத்தனை பர்சன்டேஜ்ன்றது தான் வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து எத்தனைன்றது தான் வந்து இங்கே கேள்வி. சரிங்களா, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 600ஓட எத்தனை பர்சன்டேஜ் அது தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுங்க. பர்சன்டேஜ்னால் டிவைடட் பையில் 100 வரணும், இங்கே 450 இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனை இப்படி தான் மாற்றணும். 600ல் எத்தனை பர்சன்டேஜ் வந்து தெரியாது, அது வந்து 450. சரிங்களா, இது கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 6xன்னு இருக்கும். 6x = 450ன்னு இருக்கும். இப்போது நம்மளுக்கு தேவை எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 6 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 6 வந்து பெருக்கல்ல இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலில் வந்துடும். அப்போ 6 இங்கே வந்துடும். சரிங்களா, இதை அடிச்சிங்கன்னா
6 7 42ன்னு வரும், மிச்சம் 3, 6 5 30 சரிங்களா, 75ன்னு வரும். அப்போது 51வது கேள்விக்கு 75%ன்றது தான் வந்து மதிப்பு சரிங்களா. இங்கே பர்சன்டேஜ்னு கேட்கல, எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க, அதனால் 75. சப்போஸ் 600ல் 450ன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா அது வந்து 75%ன்னு வரும். இதே மாடல் தான், இதை வச்சு போட்டுக்கலாம். அடுத்தது விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், முன்னாடி இருக்கிற நம்பரோடையோ அடுத்த நம்பர் 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் 1001லேருந்து 1 மைனஸ் பண்ணி 1000 எழுதியிருக்காங்க. அப்போது இங்கே 100 இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வரணும், 101 போட்டிங்கன்னா 101லேருந்து 1 மைனஸ் பண்ணி 100ன்னு போட்டிருப்பாங்க. அதை வச்சு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டுன்னு போடலாம். அடுத்து பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. என்னென்னா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. தள்ளுபடி வந்து குறித்த விலையிலேருந்து நம்ம எவ்வளோக்கு விற்கிறோமோ அதை தான் வந்து தள்ளுபடின்னு சொல்லுவோம். இப்போது 1500 இருக்குது, அதில் நம்ம வந்து 250 ரூபா தள்ளுபடி பண்ணி அவங்களுக்கு விற்கிறோன்னா 1250 ரூபாய்க்கு விற்கிறோம் சரிங்களா. இப்போது இது வந்து குறித்த விலை சரிங்களா. 1500 குறித்த விலை, இது வந்து 250 ரூபான்றது தள்ளுபடி, இது வந்து நம்ம விற்ற விலை சரிங்களா. இப்போது அவங்க வந்து கொடுத்துருக்கிறது வந்து தள்ளுபடி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போது குறித்த விலை, இந்த விலைக்கும் இந்த விற்பனை விலைக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் வந்து தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது கரெக்டானது சரிங்களா. அடுத்து நேர்மாறல் எதிர்மாறல். இதில் தான் நேர்மாறல்னால் இப்போ கொடுத்துருக்குற வேல்யூ வந்து அப்படியே டைரெக்டாகவே மாறும். இப்போ ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து கேவை பொறுத்து அப்படியே எக்ஸோட மடங்காக இருக்கும் சரிங்களா. இது டைரெக்டாக இருக்கும். இதே வந்து எதிர்மாறலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே இப்படி கொடுத்தாங்கன்னா ஒய்க்கு வந்து கே பை எக்ஸ், அதாவது அதுக்கு அப்படியே எதிர்மாறலில் இருக்கும். இப்போ ஒய் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ்ன்னு சொன்னால் அது வந்து எதிர்மாறல்னு சொல்லுவோம். ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ்னால் அதை வந்து நேர்மாறல் சொல்லுவோம் சரிங்களா. அதை வச்சு இதை மேட்ச் பண்ணியிருக்கலாம். அடுத்து 1 பில்லியனுக்கு சமமானது 100 கோடி, இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்த கேள்வி, எச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைந்த பணம் உள்ளது. அப்போது எச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைந்த பணம் உள்ளது. அப்போது இவங்க வந்து அதிகமாக பணம் இருக்கிறவங்களும் மேலே வச்சுக்கலாம், கம்மியாக பணம் இருக்கிறவங்கள கீழே வச்சுக்கலாம். இப்போது எச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைந்த பணம் இருக்குன்னா எஃப் என்பவருக்கு அவருடைய குறைந்த பணம் இருக்குது. இப்போது எச் கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்றத வச்சுக்கலாம். அடுத்து ஆனால் ஜி என்பவரை விட அதிகமாக உள்ளது. அப்போது என்ன சொல்கிறாங்க, எச் என்பவரை விட குறைந்த பணம் இருக்குது. அப்போது எச்சை விட குறைந்த பணம் வந்துருச்சுங்களா. அடுத்து ஆனால் ஜி என்பவரை விட அதிகமாகுது. அப்போது ஜியை விட அதிகமாக இருக்குது. இந்த ஆர்டரு கரெக்டாக வந்துச்சுங்களா. ஜியை விட அதிகமாகுதுன்னா இவர் மேலே, ஜியை விட அதிகமாக தானே இருக்குது எஃப் கிட்ட, அப்போது எஃப் வந்து மேலே இருப்பார். அடுத்து இ என்பவரிடம் எஃப்ஐ விட அதிகமாக பணம் உள்ளது. எஃப்பை விட அதிகமாக வந்து இ கிட்ட இருக்குது சரிங்களா. இ வந்து இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் சரிங்களா. ஆனால் எச் என்பவரை விட குறைவாகவே உள்ளது இங்கே சொல்லிட்டாங்களா. இப்போது இ என்பவர் வந்து எஃப் கூடயோ அதிகமாக வச்சுருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அதே போல் எச்சை விட கம்மியாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது மேலே இருக்கிறது வராது, கீழே இருக்கிறது வரும். அதாவது எச்சை விட கம்மியானா எச்சுக்கு கீழே தான் வரும். அப்போது இந்த ஆர்டர் வந்துடும் சரிங்களா. இதில் மிக ஏழை யாருன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், நம்ம ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்குறப்போ ஹெச்இ எஃப் ஜி இதுதான் வந்து வரிசையாக வரும். இதில் வந்து ஜி தான் வந்து கடைசியாக இருக்கார். அந்த ஜி தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஏழ்மையானவர் அப்படின்றத இதை வச்சு போட்டுடலாம். அடுத்து கீழ்கண்ட பேச்சு வழக்கிற்கான சரியான எழுத்து வழக்கை தெரிவு செய்க. இது வந்து நம்ம நார்மலாக பேசுகிற வார்த்தையை எழுத்து வார்த்தையாக மாற்றணும், அதாவது ப்ராப்பரான வார்த்தையாக மாற்றணும். இப்போது நம்ம வந்து என் கூட விளையாட வரியா அப்படின்னு கேட்போம். அந்த என் கூடன்றது என்னோடுன்னு வரணும். என்னோடு விளையாட வாரியான்றத வருகின்றாயா அப்படின்றது வரணும். அதுதான் வந்து இதுக்கான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் லெட்டர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏ, அதுக்கப்புறம் வந்து சி, அதுக்கப்புறம் எஃப், அதுக்கப்புறம் ஜே, அதுக்கப்புறமாட்டுக்கு வந்து கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின் மார்க்குன்ற இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ண என்ன வரன்ட்டு இது பாருங்கள். ஏக்கு அப்புறம் சி கொடுத்துருக்காங்க, நடுவில் பிஏ விட்டுருக்காங்க, அப்போது ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. அடுத்து சிக்கு அப்புறம் எஃப் கொடுத்துருக்காங்க. சிக்கு அப்புறம் என்ன வரும், டிஇ 2 லெட்டர் வரும். அப்போது இங்கேருந்து ஒரு லெட்டர் வந்து விட்டுருக்காங்க, இங்கே வந்து 2 லெட்டர் விட்டுருக்காங்க. அடுத்து எஃப்க்கு அப்புறம் பாருங்கள் ஜிஹெச்ஐ 3 வருமா, 3 லெட்டர் விட்டு
ஜே போட்டிருக்காங்க. ஜேக்கு அப்புறம் என்ன வரும்? KLMN. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெட்ரு விட்டுருந்தாங்க, அடுத்து 2 லெட்ரு, அடுத்து 3 லெட்ரு, அடுத்து 4 லெட்ரு விட்டிங்கன்னா KLMN வருதுங்களா? அந்த 4 லெட்ரு விட்டுடணும். எண்ணுக்கு அப்புறம் என்ன வரும்? ஓ வரும். இந்த ஓ கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியாக போயிடுது. இருந்தாலும் அதுக்கு அடுத்தது என்னென்னா, ஓக்கு அப்புறம் இப்போ 4 லெட்டர் விட்டோம், அடுத்து 5 லெட்டர் வேணும். ஓக்கு அப்புறம் PQRST 5 லெட்டர் விட்டோமா? அது டீக்கு அப்புறம் என்ன வரும்? யூ வரும். சரிங்களா? அப்போது யூ தான் ஆப்ஷனு. யூன்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. அடுத்து பாருங்கள் 58வது கொஸ்டின். 7 என்பது TFWFO எனில் கிவன் என்பதை எப்படி எழுதலாம்? சரிங்களா? இதுதான் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கிங்க. 7ன்னு லைனாக எழுதிக்குங்க, அதுக்கு கீழே அவங்க கொடுத்துருக்கிறத எழுதிக்குங்க. இப்படி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எஸ் இருக்குங்களா? PQRST அடுத்தடுத்த லெட்ரு, ஈக்கு அப்புறம் F, விக்கு அப்புறம் W, ஈக்கு அப்புறம் F, எண்ணுக்கு அப்புறம் O, அடுத்தடுத்த லெட்டரே கொடுத்துருக்காங்க. அப்போது கிவனுக்கு என்ன வரும் பாருங்கள், ஜிக்கு அப்புறம் GH வரும், ஐக்கு அப்புறம் J, விக்கு அப்புறம் W, ஈக்கு அப்புறம் F, எண்ணுக்கு அப்புறம் O வரும். அவ்வளோதான். இந்த ஆர்டரை தான் லைனாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த ஆல்ஃபபெட்டை லைனாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் டி தான் வந்து 58க்கு கரெக்டான ஆன்சரு. அடுத்த கேள்வி, சில நடிகர்கள் பாடகர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு முடிவு என்னென்னா, சில நடிகர்கள் நடன கலைஞர்கள். இரண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்த பாடகரும் நடிகர் அல்ல. இந்த மாதிரி கேட்டால் எப்படி போடலான்னா, முதல்ல கேட்டிருக்க வாக்கியத்தை பாருங்கள், சில நடிகர்கள் பாடகர்கள். அப்போது இது வந்து நடிகர்கள், சில நடிகர்கள் பாடகர்கள் அப்படின்னாங்கன்னா சிலன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் வெட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து பாடகர்கள். அப்போது சில நடிகர்களோட பார்ட் வந்து பாடகர்களோட பார்ட்டில் ஜாயின் ஆகுது இல்லைங்களா? இதுதான் வந்து சில நடிகர்கள் பாடகர்ன்றது பார்ட்டு. ரெண்டுத்துலேயும் மெர்ஜ் ஆகுது இல்லைங்களா? சிலன்றது மட்டும்தான் மெர்ஜ் ஆகுது. அடுத்து எல்லா பாடகரும் நடன கலைஞர்கள். இப்போ இந்த பாடகர்கள் இருக்கிறீங்களா, இதில் எல்லாருமே வந்து நடன கலைஞர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடன கலைஞர்து, எல்லோ கலரில் போட்டுக்கிறது நடன கலைஞர்து. இப்போ வந்து எல்லா பாடகர்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து பாடகர்களும் மொத்தமாக வந்து முழுமையாக உள்வாங்கியிருக்க மாதிரி இருக்கணும். அதாவது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒன்று அந்த சர்க்கிளோட ஒட்டியே இந்த சர்க்கிளோட சர்க்கிளாகவே இருக்கும், அப்படி இல்லைன்னா அதோட அதிகமாக இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்காது. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறது. இதில் முடிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில நடிகர்கள் நடன கலைஞர்கள். இது நடிகர், இது நடன கலைஞர். இங்கே பாருங்கள் எல்லோ கிராஸ் ஆகுதுங்களா நடிகர்தில்? சிலந்தான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் சொல்லியிருந்தால் தான் வராது. சிலன்றதுனால இந்த எல்லோ வந்து இதில் கிராஸ் ஆகுது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. சரிங்களா? அடுத்து எந்த பாடகரும் நடிகர் அல்ல. இந்த பாடகர்கள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நடிகர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எதையுமே டச் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படின்னா இதில் பாருங்கள், பாடகரும் நடிகரும் வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டும் ஒன்று சேரும். அப்போது ஒன்று சேருது. இங்கே வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சரு. முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதுதான் வந்து ஆன்சரு. அடுத்து 61வது கேள்வி, ஒரு டசன் வாழைப்பழத்தோட விலை வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து 48 வாழைப்பழத்தோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு டசனுக்கு வந்து 12 வாழைப்பழம், அது தெரிஞ்சாலே போதும், இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போது 48 வாழைப்பழன்றது எத்தனை டசன் பாருங்கள். இப்போது 12 எத்தனால் பெருகுனிங்கன்னா 48 வரும்னா, 4ஆல் பெருகுனிங்கன்னா 48 வரும். சரிங்களா? 48 வந்து 4ஆல் பெருகுனிங்கன்னா 48 வரும். அப்போது 4 டசன் வாழைப்பழம் 48 வாழைப்பழம். சரிங்களா? அப்போது ஒரு டசன் 20 ரூபானா நம்மளுக்கு 4 டசனோட விலை தேவை. அப்போது 4ஆல் பெருகுனிங்கன்னா வர பதில் தான் வந்து இந்த கேள்விக்கான பதில். இது பெருகுனிங்கன்னா 80ன்னு வரும். அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. 48 வாழைப்பழத்தோட விலை வந்து 80 ரூபா. சரிங்களா? அடுத்த கேள்வி 62வது கேள்வி, குரல் தேடல் என்ற கலைச்சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் எது? இது ரொம்ப ஈஸி தான். குரல்னா வாய்ஸ்ன்னு தெரிஞ்சாவே போதும், இந்த ஆன்சரை போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா தேடல்னா சர்ச், தேடி பார்க்குறேன்னா சர்ச் பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு கூட இந்த ஆன்சரை போட்டிருக்கலாம். ரெண்டுத்தில் எது தெரிஞ்சிருந்தாலுமே
ஈஸியாக ஆன்சர் வந்துட்டுருக்கோம். அடுத்த கேள்வி 63வது கேள்வி. இந்த பெண் என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி என்று அருண் சொன்னார். அப்படியெனில் அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. இது ஈஸி தான். அருண் சொல்கிறாரு இந்த பெண், அப்போது அருணுன்றவர் வந்து ஆண், பாக்ஸ் போட்டுங்க. இப்போது ஆண்னா வந்து பாக்ஸ் போட்டுக்குங்க, பெண்ணா வந்து சர்க்கிள் போட்டுங்க. அப்படி இல்லைனா ஆண்னா சர்க்கிள் போட்டுங்க, பெண்ணா வந்து பாக்ஸ் போட்டுங்க. அது உங்களோட இஷ்டம் தான், எப்படி வேணா போட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெண் என் அம்மாவினுடைய, என் அம்மானா இப்போ வந்து கரண்ட் ஜென்ரேஷன், அவரோட ஜென்ரேஷன்னா ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவருக்கு மேலே ஜென்ரேஷன்னா மேலே மெயின்டைன் பண்ணுங்கள். அவருக்கு கீழே ஜென்ரேஷன்னா கீழே மெயின்டைன் பண்ணுங்கள். இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும். முதல்ல அவர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி. அப்போது இவரோட அம்மா, அந்த பொண்ணு வந்து இவரோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மேல் ஜென்ரேஷனா, அப்போது சர்க்கிள். அவங்க அம்மாவோட பேரனின் மனைவி, இந்த அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட பேரனோட மனைவி அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு பையன் இவன், அவங்களோட பையன்தான் வந்து பேரன். அதாவது இந்த அம்மாவுக்கு வந்து பேரன் வந்து இவர். சரிங்களா, இது வரைக்கும் ஓகேவா. அவங்களோட மனைவினா அதே ஜென்ரேஷன். சரிங்களா, இப்படி போட்டு அவங்களோட மனைவி, இது சர்க்கிள் போட்டுங்க. இதுதான் வந்து இந்த டயக்ராம் ஃபார்ம் பண்ணுறது. அவங்க கொஷின் கொடுத்ததில் எதுவும் இல்லை. இந்த பெண்ணுன்ட்டு ஒரு பெண்ணை குறிப்பிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து என் அம்மாவின், அதாவது சொல்கிறார் இல்லையா அருண், அவர் வந்து இது. சரிங்களா, என் அம்மாவின்னா மேலே, லேடிஸ்னால் நம்ம வந்து சர்க்கிள் போட்டுக்கோன்னு சொன்னோம், போட்டோம். அடுத்து அவங்களோட பேரனின் மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. பேரன்னா அவங்க பையன், அவங்களோட பையன்தான் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து பேரன். இந்த இது கரெக்டாக வருதுங்களா, இந்த ஆர்டரு? ஓகே, இது வரைக்கும் வந்துச்சு. அவங்களோட மனைவின்றாங்க அந்த பொண்ணு. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த பெண்ணுன்னு குறிப்பிட்றாங்கல்ல, அவங்க இந்த பெண்ணு தான். சரிங்களா, அவங்க வந்து அவங்க பேரனோட மனைவி. சரிங்களா, சேம் ஜென்ரேஷன்ன்றதுனால அதே இதில் போட்டாச்சு. இப்போது கேள்வி என்னென்னா, அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு, அந்த பொண்ணுக்கு அருண்ன்றவர் என்ன உறவுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் கொடுக்கல ஆப்ஷனு. சப்போஸ் நம்ம வந்து மருமகள்னு கொடுத்துருந்தா மருமகள் ஆன்சர் போட்டுருவோம். ஏன்னா வந்து அவரை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறதுனால அவருக்கு வந்து மருமகள் வரும்னு ஆன்சர் போட்டுருவோம். ஆனால் அது வந்து தப்பு. கேள்வி தெளிவாக படிங்க. இந்த பெண்ணுக்கு அருண் என்ன உறவுன்றது தான் வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போது அருண் இருக்கா இல்லைங்களா, அவங்களோட பையனோட மனைவி தானே. அப்போது பையனோட மனைவினா அவருக்கு வந்து மாமா வரும். சரிங்களா, அதாவது மாமனார் வரும். சரிங்களா, அவங்களோட பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணு. அப்போது அந்த பெண்ணுக்கு வந்து அருணுன்றவர் வந்து மாமனார் வருவார். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சரு. அடுத்து 64வது கேள்வி. கிண்டல் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை அகரவரிசையில் மாற்றியமைத்தால் எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும்? சரிங்களா, இது வந்து கொஷின். இப்போது KINDLE இப்படி எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே சால்வ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகரவரிசையில் எழுதுனா, அதாவது ஏபிசிடி வருது இல்லைங்களா, அந்த ஆர்டரில் எழுதுனா. இப்போ ஏபிசிடி லைனாக சொல்லி ABCD வருதுங்களா, அது எழுதிக்கங்க. இ, அடுத்து FGHI, அடுத்தது வந்து ஐ வரும். கே வருதுங்களா, அடுத்து கே போட்டுங்க. என் வருதுங்களா, அடுத்தது அவ்வளோதான். இதுதான் வந்து அகரவரிசையில் எழுதுகிற மெத்தடு. சரி, ஏபிசிடி லைனாக சொல்லி பாருங்கள். எது ஃபஸ்ட்டு வருதோ அந்த அப்படி லைனாக எழுதிட்டு வந்தீங்கன்னா அதுதான் வந்து அகரவரிசைப்படி எழுதுறது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்படி அகரவரிசையில் எழுதும்போது எந்த லெட்டர் வந்து அதோட இடத்துலேருந்து மாறாது. இப்போ பாருங்கள், கே வந்து இருக்கிற இடத்துல டி வந்திருக்கு, ஐ இருக்கிற இடத்துல இ வந்திருக்கு, டி இருக்கிற இடத்துல கே வந்திருக்கு, இ இருக்கிற இடத்துல என் வந்திருக்கு. ஆனால் எல் இருக்கிற இடத்துல மட்டும்தான் எல் அப்படியே வந்திருக்கு. அப்போது என்ன கேட்டிருக்காங்க, அகரவரிசைப்படி மாற்றி எழுதும்போது தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும் எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எல் தான். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா, அடுத்து முதல்ல வீட்டிற்கு எடுத்து வரும் வருமானம் வந்து 2300 எனில் சராசரியாக அவர்கள் ஒரு மாதம் எவ்வளவு பணம் உடைகளுக்கு செலவு செய்வார்கள்? இதுதான் வந்து கேள்வி. சரிங்களா, உடைகளுக்கு 18%. நம்ம ஆல்ரெடி வந்து பர்சன்டேஜ் சம் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருப்போம். இதில் முழு தொகையை ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க. 2300 இதுதான் வந்து முழு தொகை.
முதல்ல வந்து 2300 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து 100%க்கான மதிப்பு, அதாவது முழு மதிப்பு. அதில் கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அது வந்து 10%க்கான மதிப்பு. இதே வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அது வந்து 1%க்கான மதிப்பு. நம்மளுக்கு இப்போது 1%க்கான மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா 23.00 அப்படின்னு வரும். இது வந்து 1%க்கான மதிப்பு. நம்ம என்ன சொல்லியிருப்போம், புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோலாம் கேன்சல் பண்ணலாம், அதாவது லாஸ்ட்டாக வர ஜீரோலாம் கேன்சல் பண்ணலாம். சப்போஸ் நடுவில் வந்து 1ன்னு வந்துச்சுன்னா இந்த லாஸ்ட்டு ஜீரோ மட்டும்தான் கேன்சல் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோவை கேன்சல் பண்ணக்கூடாது, கடைசியாக இருக்கிற ஜீரோவை மட்டும்தான் கேன்சல் பண்ணணும். சரிங்களா? கேன்சல் பண்ணிங்கன்னா 23ன்னு வரும். இதுதான் வந்து 1%க்கான மதிப்பு. நம்ம வந்து உடைகளுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, 18%. அப்போது நம்ம வந்து 1%க்கான மதிப்பு 23னா அதை 18ஆல் பெருக்குனிங்கன்னா வர பதில் தான் வந்து 18%க்கான மதிப்பு. அப்போது 8 3 24 4 மிச்சம் 2 8 2 16 18. சரிங்களா? இங்கே 23 அப்படியே வரும். இதை போட்டு பார்த்தீங்கன்னா 414ன்னு வரும். ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள், 414ன்றது தான் இந்த கேள்விக்கான பதில். சரிங்களா? அடுத்து 66வது கேள்வி. ஒரு குடும்பத்தில் மாதம் 6800 சம்பாதித்தார்கள் என்றால் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு ரூபாய் வீட்டு வாடகைக்காக கொடுப்பார்கள்? அதுதான் வந்து கேள்வி. முதல்ல 6800 ரூபாய். இதில் வந்து வீட்டு வாடகைக்கு வந்து 25% வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போது நம்மளுக்கு வந்து வழக்கம் போல் நம்ம 1% முதல்ல கண்டுபிடிப்போம். இப்போது மொத்த தொகை வந்து 6800. இதில் 2 புள்ளி தள்ளி வச்சா 1%க்கான மதிப்பு, அதாவது மொத்தமாக வந்து இது வந்து 100%க்கான மதிப்பு. இதில் 2 புள்ளி தள்ளி வச்சா 1%க்கான மதிப்பு வந்துடும். கடைசியில் இருக்கிற 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போது 68ன்றது 1%க்கான மதிப்பு. நம்மளுக்கு தேவை 25%க்கான மதிப்பு. அப்போது 25ஆல் பெருக்குனிங்கன்னா வர பதில் தான் வந்து அவங்க வந்து வாடகைக்கு செலவு பண்ண தொகை. சரிங்களா? இப்போது 5 × 8 40 0 மிச்சம் 4. இப்போது 6 5 30 34 8 2 16 6 மிச்சம் 1 6 2 வந்து 12 13. சரிங்களா? 0 0 மிச்சம் 1 7 1700. இப்போது ஆன்சர் வந்தவொடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் ஏ தான் சரின்ட்டு ஆப்ஷன் ஏவை டிக் பண்ணுவோம். ஆனால் அவங்க கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வருடத்தில்னு கேட்டிருக்காங்க, ஒரு வருடத்திற்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்தது வந்து ஒரு மாதத்துக்கு. சரிங்களா? இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு தான் தேவை, அவங்க வந்து வருஷத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. நம்ம மாதத்துக்கு கண்டுபிடிச்சி தான் வந்து 1700 ரூபாய். சரிங்களா? இப்போது 1700 ரூபான்றது ஒரு மாதத்துக்கு. ஒரு வருஷத்துக்குனா நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள். சரிங்களா? அது சேர்த்தா தான் ஒரு வருஷமாகும். இப்போது இந்த 1700ன்றது ஒரு மாதத்துக்கு அவங்க கொடுக்குற வாடகை. சரிங்களா? இதே வந்து 12ஆல் பெருக்குனிங்கன்னா ஒரு வருஷத்துக்கான வாடகை வந்துட்டு போகுது. இப்போது 2ஆல் பெருக்குனிங்கன்னா 0 0 14க்கு 4 மிச்சம் 1 2 1 2 3. அதுக்கப்புறம் வந்து 1700 அப்படியே வந்துடும். இப்போது 0 0 4 0 1. இப்போது 20400ன்னு வருது இல்லைங்களா? ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். 20400ன்றது தான் இதுக்கான பதில். இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதில் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா வருடம்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அங்கே எக்ஸாம் ப்ரெஷரில் என்ன பண்ணுவோன்னா மாதத்துக்கு 1700 ரூபான்னு வருது இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து போட்டுருவோம். அது போடக்கூடாது. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, வருஷத்துக்குன்னு கேட்டிருக்காங்களா, அதை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கான பதிலை போடணும். அதுதான் வந்து அங்கே விஷயமே. இந்த சின்ன சின்ன விஷயத்தில் தான் வந்து நம்மளுக்கு மார்க் போவோம். அதனால் கொஷினை வந்து 1க்கு 2 3 முறை வந்து தெளிவாக படிச்சுட்டு என்ன கேட்குறாங்கன்றத தெளிவாக ஆன்சர் பண்ணாவே நம்ம வந்து மார்க் அதிகமாக எடுக்கலாம். அடுத்து 67வது கேள்வி. குடும்பத்தார் கொடுக்கும் மாத வீட்டு வாடகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து எல்லா ஆன்சரும் வந்து கரெக்டுன்னு தான் வரணும். ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு சில இன்ஸ்டிடியூட்டில் வந்து 550ன்றது கரெக்டான பதில்னு சொல்கிறாங்க. ஏன்னா 25ஆல் வகுப்படுறது அது ஒரு நம்பர் தான். அதனால் 550 சரின்னு சொல்கிறாங்க. இதுவுமே தப்பு தான். ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போது இது இங்கே கொடுத்தாங்க இல்லைங்களா, இந்த 6800ன்னு ஒரு மதிப்பு, அதுக்கு போட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி 1700 தான் ஒரு ஆன்சரு. சரிங்களா?
இதே வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க இல்லைங்களா 2300ன்ட்டு, அதுக்கு போட்டிங்கன்னா கூட 23 × 25 போட்டிங்கன்னா கூட 575ன்னு வரும். இதுவுமே தப்பாக தான் வருது. அப்போது இப்படி வந்து 25% கண்டுபிடிக்கிறதுனா எதனா ஒரு வேல்யூ வந்து முழு மதிப்பு எதனா ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு 25% கண்டுபிடிக்க சொன்னால் தான் கரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்படியே டேரெக்டாக 25%னால் வராது. ஆப்ஷன் ஏ வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுவும் ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னா, எல்லா ஆப்ஷனுமே தப்பு தான். ஏன்னா வந்து ஒரு முழு தொகை கொடுத்தா தான் அதுக்கான பர்சன்டேஜ் 25%ன்றது கண்டுபிடிக்க முடியும். ஒன்று அவங்க கொடுக்கும்போதே முதல்லையே வந்து இவங்க வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற முதல்லே கொடுத்துட்டு அதுலேருந்து லைனாக கேட்டிருக்கலாம். அப்படி கேட்காம முதல் கேள்விக்கு ஒரு அமௌண்ட்டையும் 2வது கேள்விக்கு ஒரு அமௌண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அப்படியே 2 கேள்விக்குமே இருக்கிற அமௌண்ட்டையுமே வந்து 25% போட்டாலுமே 2த்துக்கும் வர பதில் எதுவுமே வந்து ஆப்ஷனில் இல்லை. அதனால் இவங்க வந்து 550ன்றது 25ஆல் வகுப்படுது, அதுதான் வந்து பதில் அப்படின்றாங்க. டிஎன்ஓஎஸ்ஆர்பி வந்து சைட்லேருந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே வந்து 462ன்னு கொடுத்துருக்காங்க. அதுவுமே தப்பு தான். இது எப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல 100 ரூபாய் எடுத்துக்கங்க, சரிங்களா. அதில் 1%ன்னு எடுத்திங்கன்னா ரூ. 1, சரிங்களா. இது வரைக்கும் ஓகே. அதே வந்து 25%ன்னு எடுத்திங்கன்னா 25 ரூபாய். இது வந்து முழு மதிப்பெண். இதை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க வந்து 25ஆல் வகுப்பட்டால் அது வந்து 25% அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 1ன்னு வருது. இதே வந்து நம்ம வந்து 50 எடுத்துக்குவோம். இப்போது 50க்கான 25% எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ போடுவோம்? 50ல் 50% 25, அதில் வந்து பாதி வந்து 12.5, சரிங்களா. 12.5 இதை வந்து 25%ல் 25ஆல் வகுப்படுமான்னு கேட்டிங்கன்னா ஆகும். ஆனால் பாயிண்டில் வரும், சரிங்களா. இதுவுமே வந்து மிச்சம் இருக்கிறது கூட தான் நம்மளுக்கு வந்து பாயிண்டில் வரும் 25ல் வகுத்தோம்னா. அதனால் 25%ன்றது வந்து எப்படியாப்பட்ட வேல்யூவாக வேணால் இருக்கலாம். 25ல் வகுப்பண்ணணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா. அதுதான் வந்து நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 4 ஆப்ஷனுமே கரெக்டுன்னு தான் கொடுக்கணும், கொடுத்தா, சரிங்களா. தனித்து எந்த ஒரு ஆப்ஷனையுமே வந்து இதுதான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. அதனால் சொல்கிறேன். அடுத்து 68. இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்போம். இந்த தமிழ் எண்களோட ஷார்ட்கட்டு. அதுக்கான ஷார்ட்கட் வந்து கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிடு என அம்மா கூறினாள். இதில் முதல் எழுத்தெல்லாம் போட்டிங்கன்னா, அதாவது சொன்னோம் இல்லைங்களா, அந்த வார்த்தையை அப்படியே லைனாக போட்டிங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10க்கு வந்து 0 வரும், சரிங்களா. இப்போது இதில் பாருங்கள் 1, 2, 3 லைனாக 10 வரைக்கும் போட்டிங்களா. அதில் கடலை அப்படின்னு வருதுங்களா, கா வந்து முதல் எழுத்து, அது வந்து 1க்கான தமிழ் எண். 2வது உருண்டையன்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்லைங்களா, அது வந்து 2வது எழுத்து. இதே வந்து நுணுக்கி அப்படின்றது வந்து 3வது, சமைத்துன்றது 4வது, ருசித்துன்றது 5வது, சாப்பிடு அது வந்து 6வது, என அது வந்து 7வது, அம்மா வருதுங்களா, அது வந்து 8வது, கூறினாள்ன்றது 9வது. இந்த வரிசையை வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த ஷார்ட்கட் வச்சு. இதில் 871க்கு கேட்டிருக்காங்க. 8க்கு வந்து பாருங்கள் ஆன்னு வருதுங்களா, அது முதல்ல. 7க்கு வந்து ஏன்னு வருது. 1ன்னு வருதுங்களா, அதுக்கு வந்து கான்னு வருது, சரிங்களா. ஆ ஏ கா இதுதான் வந்து ஆன்சரு. நம்ம ஆன்சரை போடும்போதும் கரெக்டாக பார்த்து போடணும். ஆ ஏ கான்றது தான் போடணும். நம்மளுக்கு வந்து ஆ கா ஏன்ட்டு அங்கே போய் கன்ஃபியூஷன் ஆகி ஆப்ஷன் ஏன்னு போடக்கூடாது. தெளிவாக பார்த்து ஆ ஏ கா அதான் வந்து கரெக்டாக போடுறோமான்னு பார்த்துட்டு ஆப்ஷன் சி தான் வந்து இது கரெக்டான ஆன்சரு. அதை கரெக்டாக தெளிவாக போடுங்க. அடுத்த கேள்வி ஆல்ரெடி போட்ட மாதிரி தான். எல்லா சங்கிலிகளும் கயிர்கள். இப்போது இது சங்கிலிகள்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொன்னோம், இது சங்கிலிகள். என்ன சொன்னோம், எல்லா சங்கிலிகளும்னா ஒன்று அது சைஸ்லேயே வரணும், இல்லைன்னா அதோட பெருசாக வரணும், சரிங்களா. அதோட கம்மியாக வராது. இப்போது எல்லா சங்கிலிகளும் கயிறுகள், இது வந்து கயிறுகள், சரிங்களா. ப்ளூ கலர் போடுறது கயிறுகள். கயிறுகளுக்குள்ளே எல்லா சங்கிலிகளும் வந்துட்டுருக்கா, அப்போது இது கரெக்டு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த போட்டுக்கிற டயக்ராம் கரெக்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போது 2வது ஸ்டேட்மெண்ட் படிங்க. சில இணைப்புகள் சங்கிலிகள். இப்போது சங்கிலிகள் இங்கே இருக்குது, சரிங்களா. அந்த க்ரீன் கலர் தான் சங்கிலிகள். அதில் வந்து ரெட் கலர் போடுறது வந்து இணைப்புகள், சரிங்களா. இப்படி வரும். இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கான படம், சரிங்களா. இந்த மாதிரி தெளிவாக வரைஞ்சிடுங்க. 1க்கு 2 முறை செக் பண்ணிக்கங்க நம்ம கரெக்டாக வரைஞ்சிக்கிறோமான்ட்டு. ஏன்னா இதை பார்த்து தான் நம்ம வந்து ஆன்சர் போட போகிறோம். அதனால் முதல் பாருங்கள், எல்லா சங்கிலிகளும் கயிறுகள். எல்லா கயிறுகளுக்குள்ளே எல்லா சங்கிலிகளும் அடங்கிருச்சிங்களா, அப்போது அது கரெக்டு. அடுத்து சில இணைப்புகள் சங்கிலிகள். இணைப்புகள் போய் சங்கிலிகளை கட் பண்ணுதுங்களா, அப்போது அது கரெக்டு, சரிங்களா. இது 2 வந்து
முடிஞ்சிச்சு. இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து இப்போ ஆன்சர் சொல்ல போகிறோம். முதல் முடிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில கயிறுகள் இணைப்புகள். இங்கே பாருங்கள், கயிறுகளில் கட் ஆகுதுங்களா, ரெட்டு, சரிங்களா, கட் ஆகுதுங்களா, அதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. அடுத்து எல்லா இணைப்புகளும் கயிறுகள். இங்கே பாருங்கள், கொஞ்சம் இணைப்புகள் தான் வந்து கயிறில் கிராஸ் ஆகுது, சரிங்களா, மிச்ச இணைப்புகள்லாம் வந்து அது தனித்தியாக நிற்குது. அவங்க வந்து சில கயிறுகள் கொடுத்தா மட்டும்தான் அது கரெக்டு. எல்லா இணைப்புகளும் எப்படி வந்து கயிறாயிடும்? இதுதான் கொஞ்சம் தான் கிராஸ் ஆகுது நம்மளுக்கு கயிறில், அதனால் சில மட்டும்தான் கரெக்டு. எல்லா இணைப்புகள் கயிறுன்றது வந்து தப்பு. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு வருதுன்னா ஆப்ஷன் ஏக்கு மட்டும்தான் வரும். முடிவு 1 மட்டும் தொடரும், சரிங்களா. அடுத்து கடைசி கேள்வி. பல பாடப்பயிற்சி தொடரில் ABCDEF மாணவிகளின் சதவீதம் கீழே குறிப்பிட்டுள்ளது, சரிங்களா. அடுத்து மொத்தம் 800 மாணவிகள் உள்ளனர். பாடப்பயிற்சி சியில் எத்தனை மாணவிகள் உள்ளனர்? இதுதான் வந்து கேள்வி. பாடப்பயிற்சி சினா வந்து 2%, சரிங்களா. இப்போது நம்மளுக்கு வந்து மொத்தமாக வந்து 800 தான் வந்து 100%. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா 1%க்கான மதிப்பு கிடச்சிரும். அப்போ 1%ஓட மதிப்பு வந்து 8. இப்போ நம்மளுக்கு வந்து சியோட எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. சியோட இது பர்சன்டேஜ் வந்து 2%. அப்போது 8ன்றது 1%, நம்மளுக்கு தேவை 2%ஓட மதிப்பு. அப்போ 2ஆல் பெருக்குனிங்கன்னா 16ன்னு வரும் ஆன்சரு, சரிங்களா. அதுதான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு 67வது கேள்வி தான் வந்து ஆல் கரெக்ட் கொடுப்பாங்க, சரிங்களா, சைக்காலஜி பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ யாருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் எழுதலை, இதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுத போகிறேன், ஐடியாவே இல்லைன்றவங்களுக்கு இந்தந்த மாதிரிலாம் வந்தால் எப்படிலாம் ஆன்சர் பண்ணலான்றது தான் வந்து இந்த வீடியோக்கான எக்ஸ்ப்ளனேஷனு. இதை பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஐடியா கிடைக்கும். அதை வச்சு ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இதுவே வந்து நிறைய பேருக்கு அடுத்த எக்ஸாமுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகலாம். சரி, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த எக்ஸாம்னு இல்லை, இதுலேருந்தே வந்து எஸ்எஸ்சிலும் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பாங்க, யூஎஸ்ஆர்பி பிசிலையும் கேட்பாங்க, யூஎஸ்ஆர்பி எஸ்ஐலையும் கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதுதான் வந்து எனக்கு வந்து நான் போடுற பதிவு எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. தேங்க்யூ.